அந்த நாள் 34 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணு மூடி உட்கார்ந்தாலே எப்போ பரவசமா பேரானந்தமா இருந்ததோ அன்னைக்கே எனக்கு ஆசை வந்துருச்சு. எப்படியோ உலகம் முழுக்கமா இப்படி பண்ணிடணும்னு ஆசை வந்துருச்சு. எனக்கு புதுசா ஒண்ணு ஆசை வரல. சொல்லிடுங்க எல்லாருக்கும், உலகத்துல எங்கேயே போனாலும் ஈஷா வாலண்டியர்னா இது ஒரு வித்தியாசமான ஆளு, ஆன்மீக வலையில இருக்கிறவங்கன்னா இவரு வித்தியாசமானவங்க, இவர் கையில எதே கொடுத்தாலும் நல்லபடியா பண்ணுவாங்க, ஒரு தன்மை ஏற்பட்டிருக்குதா இல்லையா தமிழ்நாட்டுல? சில பேருக்கு மட்டும்தான் வயிற்று வலி. எனக்கு ஓப்பனாவே சொல்றாங்க, யாரோ ஒருத்தர் பத்திரிகைக்காரர் கூட பேசுற, என்ன இப்படி போகுது, அர்த்தமே இல்லையே இதுக்குன்னு கேட்டா, என்ன சார் நீங்க ஏதோ சும்மா ஒரு சாமியார் மாதிரி எங்க இருந்தா நாம ஒன்றும் பண்ணிருக்க மாட்டோம், நீங்க எல்லாமே நல்லபடியா பண்றீங்க. நல்லபடியா பண்றதே பிரச்சனை இல்ல. இது ஈசா பத்தி இல்ல. இந்த தலைமுறை வெற்றிகரமா நடக்கணும்னா விஞ்ஞான பூர்ணமான ஆன்மீகம் எல்லா மனிதருக்கு தொடணும். இது ரொம்ப ரொம்ப தேவையானது.